ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். ஒருத்தர் அவங்களோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்கள மன்னிக்கலாமா வேண்டாமா, ஸ்பெஷலி இன் ரிலேஷன்ஷிப். இதை பற்றி தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்ட்ரக் ஆனீங்கன்னா முதல்ல நீங்கள் யோசிக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் முன்னால் உருவாயிருக்கா, இவங்க என்னோடய தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு கேட்டிருக்காங்களா, கொடுத்ததுக்கப்புறமா அவங்க அவங்களோட பிஹேவியரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை அதே தான் திருப்பி திருப்பி பண்ணி ஒரு பேட்டர்ன் ஆக்குறாங்களான்னு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சாரி நான் மாறிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையாக இருக்கும். அது ஆக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, சேம் திங், அதாவது நீங்கள் அவங்க கூட உங்களோட லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காத இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும். ஒன்ஸ் நீங்கள் அவங்களோட ஆக்ஷனை கொஸ்டின் பண்ணிங்கன்னா திருப்பி பெரிய பிரச்சனை வரும் அண்ட் த சைக்கிள் கோஸ் ஆன். ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி முன்னால் அதே பர்சன்கிட்ட ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி 1 or 2 சான்சஸ் கொடுத்துருக்கீங்க, அவங்க மாறலைன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற பனிஷ்மெண்ட். பிகாஸ் அவங்க மாற போகிறதில்ல. ஏன்னா மாறுறவங்களா இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த சான்ஸில் அவங்க மாறியிருப்பாங்க. அப்போ நான் என்ன தான் பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். லவ் யுவர் செல்ஃப், ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப். உங்களோட ஆக்ஷன்ஸை யாரையுமே வேலிடேட் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களை நீங்களே தள்ளிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் போதும். உங்களை நீங்கள் நிறைய லவ் பண்ணுங்கள். லவ் இஸ் நாட் செல்ஃபிஷ்னஸ். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். செல்ஃப் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட், யூ வேலிடேட் யுவர் செல்ஃப். இன்னொருத்தர் உங்களை வேலிடேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 4வது விஷயம், அன்பு உங்களை எப்போவுமே முட்டாளாக்கக்கூடாது. அன்பாக இருங்க, ஆனால் அது அந்த அன்புங்கிற சிறைக்குள்ளே உங்களை நீங்களே பூட்டிக்காதீங்க. எமோஷன்ற சிறைக்குள்ளே உங்களை நீங்களே பூட்டி வருத்திக்காதீங்க. இஃப் த பர்சன் டிசர்வ்ஸ் அ செகண்ட் சான்ஸ், தென் அது அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எவர் மிஸ்டேக்காக இருக்கணும். இல்லைன்னா தே டோன்ட் டிசர்வ் அ சான்ஸ். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை ப்ளீஸ் கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். சப்போர்ட் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.